நீங்க சிம்டம்ஸ் கேட்டீங்க இல்லையா? நிறைய பேருக்கு இது சுகர் தானான்னு தெரியாமலே இருக்கு. ஆமா. இன்னொரு விஷயம், சுகர் இருக்குன்னு எனக்கு தெரியும் மேம். ஆனா நான் கொஞ்ச நாளா மருந்து சாப்பிடல. அப்படியே நம்ம டயட்ல ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்வாங்க. சுகர் இன்க்ரீஸ் ஆயிடும். இப்போ ஸ்டார்டிங்லேயே சுகர் இருக்குன்னா கட்டாயமா நம்ம சித்தா மெடிசன்ஸ் எடுக்கும்போது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். வெரி குட். எந்த மருந்துகளுமே நீங்க எடுக்க தேவையில்லை. உணவு முறைகளும் சித்த மருந்துகளுமே உங்களுக்கு போதும். அதோட கொஞ்சம் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஆமா. கண்டிப்பா அதையும் நீங்க தான் ஃபாலோ பண்ணிடுறீங்களா உங்களை? ஸோ கரெக்டா சுகர் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு சிம்டம்ஸ் தெரியுதுன்னா ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். பழங்கள் சாப்பிடவே கூடாதா, இல்ல சாப்பிடலாமா, நைட் வந்து நான் ஃப்ரூட் டயட் எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க. ஸோ இரவு நேரத்தில் பழங்கள் எடுக்கிறது தவிர்த்துக்கலாம். காலை நேரத்தில் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட். காலை பிரேக்ஃபாஸ்டா நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லது. நானும் வரும்போது ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கணும். கிட்னி பேஷண்டா இருந்தாலும் சுகரா இருந்தாலும் ரிப்போர்ட் பார்த்தா தான் எனக்கும் கொஞ்சம் பெருமைப்பா அப்படின்னு நிம்மதியா இருக்கும். ஸோ அப்புறம் நீங்க கேட்டது வந்து அந்த ஃப்ரூட் என்ன சாப்பிடலாம்? ஆமா, பழங்கள் சொல்லுங்க மேம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஒரு வீடியோலையும் நாங்கள் ஒரு விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். என்ன சாப்பிடணும், எப்படி நடந்துக்கணும், என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், எந்த வியாதினாலும் பயப்படாதீங்க. முதல்ல இவ்வளோ விஷயங்களை நாங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கும் பார்க்குற அத்தனை பேஷண்ட்டுக்குமே நாங்கள் தெளிவாக சொல்லிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக பேஷண்ட்டு மட்டும் எங்கள் வீடியோ பார்க்குறதில்ல, நிறைய பேர் எங்கள் வீடியோவை பார்த்து இப்படி இருக்கா, இதுக்கு இப்படியா, இதுக்கு அது ட்ரீட்மெண்ட்டா, அவ்வளோ விஷயங்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. நிறைய ஆன்மீக விஷயமாகவும் நாங்கள் நிறைய வீடியோவில் பேசிகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு சில கோவில் தெரியல, என்ன கோயிலுக்கு போகலாம், எந்த வியாதிக்கு என்ன கோயில் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் கூட எங்கள் நித்யா மேம் சொல்லி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து சித்தர்கள் வழிபடுறதுனால, சித்தா மெடிசன் கொடுக்கறதுனால, சித்தர்கள் என்ன சொன்னாங்க அதை நம்ம மக்களுக்கும் சொல்லுவோமே, அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோமே, ஆரோக்கியமாக இருக்கட்டுமே, சந்தோஷமாக இருக்கட்டுமேன்றது தான் எங்கள் நித்யா மேமோட கொள்கை. அதை விட இங்கே சிறப்பு என்னென்னா, வர்ற பேஷண்ட்டுக்காக ₹1 காயின் எடுத்து அவங்க பேரை சொல்லி சாமிக்கிட்ட முடிஞ்சு வச்சு அவங்க குணமான உடனே அதை கொண்டு போய் கோவிலில் போட்டுருவாங்க. அதனாலேயே அவங்க சீக்கிரம் குணமாகி ஆரோக்கியமாக இருக்காங்க. எங்கள் நித்யா மேமை தேடி ஒருத்தரும் இங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்ற காரணம் என்னென்னா, இங்கே வந்தால் நல்லா ஆகிடுறேன், நல்லா குணமாயிடுறேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு. அதுதாங்க வேணும். இப்போ வந்து நிறைய பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஒரு வீடியோலையும் ஒரு கதை பேசிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்கே தாம்பரமில் வந்து எங்களது நியூ பிரான்ச் இருக்குது. யாராவது இங்கே வேளச்சேரி ஆதம்பாக்கம் வர முடியாதவங்க நேராக நீங்கள் தாம்பரத்தில் கூட அப்பாயின்மெண்ட் வாங்கலாம். அங்கே நியர்பை செங்கல்பட்டு, திண்டிவனம் பக்கத்தில் இருக்கிறவங்க நேராக நீங்கள் தாம்பரம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்கே கூட மேம் வந்து பார்க்கலாம். என்றைக்கு வராங்க அப்படின்னு கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்புறம் அடுத்தது என்னென்னா, இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இன்றைக்கி வந்து டயபெட்டிஸ்க்கு நிறைய பேர் உலகம் பூரா சுகர் தாங்க. சுகர் பேஷண்ட் தான் ஜாஸ்தி இருக்காங்க. இப்போ அந்த சுகர் எப்படி வருது, அதுக்கு என்ன சிம்டம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியறதில்ல. அதுக்கு இங்கே மேம்கிட்ட என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் நான் உங்கள் மூலிமா இப்போ நானும் தெரிஞ்சுக்க போகிறேன். நிறைய சாப்பிட்றாங்க, ஆனால் என்ன சாப்பிடணுன்றதே தெரியல. என்ன பழங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. எந்த பழத்தை கொடுத்தாலுமே, இப்போ நானே ஒருத்தவங்களுக்கு அன்றைக்கி ஒரு பழம் கொடுத்து சாப்பிட சொன்னேன். ஐயோ சுகர்மா அப்படின்னாங்க. சுகருக்கு நான் எந்த பழமும் சாப்பிட்றதில்லைண்ணா. அப்படிலாம் இல்லைங்க, பழமும் சாப்பிட்லாமா, சுகர் பேஷண்ட் உள்ளவங்க கூட பழங்கள் சாப்பிட்லாம், தைரியமாக சாப்பிடுங்க அப்படின்னு எங்கள் நித்யா மேம் சொல்கிறாங்க. அது என்னென்ன பழம் அதையும் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவங்கள சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஆரோக்கியமாகவும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கேன். இங்க வர பேஷண்ட் எப்படி ஆரோக்கியமா போறாங்களோ அதே மாதிரி நான் இங்க வரும்போதெல்லாம் நானும் ஆரோக்கியமா ஆயிடுறேன். அது இங்க உள்ள வைப்ரேஷன், நம்மளோட கோவில், இது வந்து ஒரு சின்ன கோவில் மாதிரி என்னோட மைண்ட் செட். அது நான் ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள வர மாதிரி தான் நானும் வரேன். ஏன்னா சித்தர்கள்ல நீங்க வணங்குறீங்க, ஸோ அந்த பிளெஸிங்ஸ் எங்களுக்கும் கிடைக்குது. தேங்க்யூ மேம் ஃபர்ஸ்ட் அதுக்கு. அப்புறம் இப்போ நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து சுகர் பேஷண்ட் எல்லாம் இருக்காங்க மேம். எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சுகரு. அது ஏன் வருது, அதுக்கு நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கா? அடுத்தது என்னென்னா, நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு பழம் கொடுத்தேன் மேம், கொய்யா பழம் கொடுத்தேன். அவங்க வாங்கிக்கவே இல்லை. ஐயோ எனக்கு சுகர் இருக்குமா, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதுக்காக சுகர் பேஷண்ட் பழமே சாப்பிடாம இருக்கிறதா என்ன? இல்லை,
ஆனால் உங்களுக்கு அது தெரியும் மேம், என்ன சாப்பிடணும், என்ன ட்ரீட்மெண்ட், என்ன சிம்டம், இந்த 3க்கும் நீங்கள் வழி சொல்லுங்கள், அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க. நீங்க சிம்டம்ஸ் கேட்டீங்க இல்லையா, ம். நிறைய பேருக்கு இது சுகர் தானான்னு தெரியாமலே இருக்கு. ஆமா. இன்னொரு விஷயம், சுகர் இருக்குன்னு எனக்கு தெரியும் மேம், ஆனா நான் கொஞ்ச நாளா மருந்து சாப்பிடல, அப்படியே நம்ம டயட்ல ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்வாங்க. சுகர் இன்க்ரீஸ் ஆயிடும். இப்போ ஸ்டார்டிங்லேயே சுகர் இருக்குன்னா கட்டாயமா நம்ம சித்தா மெடிசன்ஸ் எடுக்கும்பொழுது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். வெரி குட். எந்த மருந்துகளுமே நீங்க எடுக்க தேவையில்லை. உணவு முறைகளும் சித்த மருந்துகளுமே உங்களுக்கு போதும். அதோட கொஞ்சம் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கண்டிப்பா அதையும் நீங்க தான் ஃபாலோ பண்ணிடுறீங்களா உங்களை? ஸோ கரெக்டாக சுகர் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு சிம்டம்ஸ் தெரியுதுன்னா ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு டயர்டு இருக்குங்க, நல்லா பசிக்குது அப்படின்னு சொல்லி திடீர்னு வெயிட் கெயின் ஆகுது, இல்லைன்னா வெயிட் லாஸ் ஆகும் ஒரு சிலருக்கு. கால் வந்து மறுத்து போகுது, அங்கே ஏதோ எனக்கு வந்து மறுத்து போகிற மாதிரி ஒரு உணர்வு, காலில் எதுவுமே கீழே கால் வச்சிருக்குன்னா இல்லையானே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டில் அடிக்கடி யூரின் போகிறேன், இதே டே டைம்லேயும் அடிக்கடி யூரின் போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு சிம்டம்ஸ் தெரியுதுன்னா சுகர் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம இன்சுலின் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம்னாவே நம்ம உடல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் உடல்ல அங்கங்க போய் சேர ஆரம்பிச்சிடும். ஸோ இன்சுலின் ஹார்மோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த குளுக்கோஸோட பயன்பாடு சரியா நடக்கணும்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் இப்போ நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதை நம்ம சரி பண்ணிட்டாவே போதுமானது. அப்போ நம்ம பாடி வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். உட்காந்துட்டே வேலை பார்க்குறேன், இன்னைக்கு குழந்தைகளுக்கு கூட நம்ம வேலை வைக்கிறதே கிடையாது. ஏன் பொண்ணு இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டோம். முன்னாடி எல்லாம் நம்ம குழந்தையா இருக்கும்போது அவ்வளோ வேலை செய்வோம். ஓடி ஆடி விளையாடுறதா இருக்கட்டும், வீட்டு வேலைகளா இருக்கட்டும், ஸோ நம்மளுடைய நெய்பர்ஸ் கூட விளையாடுறது, ஸோ ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு, அத்தை வீட்டுக்கு போறேன், மாமா வீட்டுக்கு போறேன், ஆக்டிவாவே இருப்பாங்க குழந்தைங்க. ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. இப்போ ஒரு ஃபோன் வச்சுக்கிறாங்க, உட்காடுறாங்க, டக்குன்னு சுகரும் வந்துடுது. ஸோ 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்லாம் சுகர் வந்து நம்ம பார்க்குறோன்னா அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை. ஸோ இயர்லி பியூபர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயமும் பெண் குழந்தைகளுக்கு நடக்குது. 10 வயது 9 வயதுலாம் என் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. ஸோ அப்போது அதுக்கு எல்லாமே ரீசன் இதுதான். ஸோ நம்ம குழந்தைகளை வளர்க்கலாம், ஸோ குழந்தை கஷ்டப்படாமல் வளர்க்கணுன்றது முக்கியம். ஆரோக்கியமாக வளர்க்குறோமான்றதும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அப்போது இந்த சுகர் வர்றதுக்கு இது எல்லாமே ஒரு ரீசனாக இருக்குது. ஒரு வேளை டக்குன்னு நமக்கு இருக்குதுன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம். ஸோ அப்போது அதுக்கான மெடிசன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல சுகர் இருந்தால் சுகர் அவாய்ட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். முக்கியமான ஒரு உண்மை. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த துவர்ப்பு சுவை, கசப்பு சுவை சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ சுகர் இருக்குன்னா நல்ல துவர்ப்பான பொருட்களாக சேர்த்து சாப்பிட்ணும். நல்ல காய்கறிகள் சேர்த்து சாப்பிட்றது, வாழைப்பூ ரொம்ப முக்கியம், அத்தி பிஞ்சு ரொம்ப முக்கியம், நல்ல துவர்ப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள். மருந்துகள் வகையாகவே பார்த்தோம்னா நம்ம கடுக்காயாக இருக்கட்டும், திரிஃபலாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆவாரை குடிநீராக இருக்கட்டும், மதுமேக குடிநீர், இந்த மருந்துகள் எல்லாமே நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. அப்போ உணவிலும் சரி மருந்தும் சரி அதை நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ காலையில் நல்லா வாக் பண்ணுங்க, யோகாசனம் ரொம்ப முக்கியம். என்னால் வாக்கிங்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க வீட்லேயே நல்ல காற்றோட்டமான இடத்துல யோகாசனம் பண்ணலாம். ஸோ புஜங்காசனம் பண்ணுறது, சர்வாங்காசனம் பண்ணுறது, கோமுகாசனம் ரொம்ப முக்கியமானது. மார்ஜாரி ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மார்ஜாரி ஆசனம்னா பண்ணும்போது நல்லா நமக்கு வந்து இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும், பேன்க்ரியாஸ் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். திரிகோணாசனம் பண்ணும்போதும் அப்படிதான். ஸோ நல்லா ஹிப்பை ட்விஸ்ட் பண்ணி பண்ணுறோம். அப்போ இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க இதையும் பண்ணிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ், ஸோ இதில் பெஸ்ட் மெடிசன்னா போகர் சித்தர் சொன்ன மகாவில்வாதி கற்பம் முக்கியமான ஒரு மருந்து மேம். மகாவில்வாதி கற்பம் போகர் சொன்னது நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக கொடுக்குறோம். ஸோ சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு, கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து. ஸோ வில்வ மரப்பட்டைகளோடு நாவல் மரப்பட்டை எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய ஒரு உன்னதமான மருந்து. ஸோ அதை எடுக்கும்பொழுது சுகர் லெவல் குறைஞ்சிடும். சுகர் இருக்கிற நிறைய பேருக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, வயிறு எரிச்சலாகவே இருக்கு மேம். அதற்குமே இந்த மகாவில்வாதி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மெடிசன். எவ்வளோ சுகர் லெவல் இருந்தாலும் HbA1c எனக்கு 9 பாயிண்ட் இருக்குங்க, 10 12ன்னு போயிடுச்சு, பயப்படவே வேண்டாம். ஃபார்முலா தான் மேம் சுகரை பொறுத்த வரைக்கும். மெடிசனு, டயட்டு, லைஃப் ஸ்டைல். ஆமாம், அப்படியே நம்ம 3மே ஆட் பண்ணோம்னா சக்ஸஸ் தான். அவ்வளோதான், சிம்பிளாக நான் எல்லாருக்கும் சொல்லுவேன்.
சுகர் குறைஞ்சிட்டே வருது, அப்ப நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணிருக்கீங்க போல இருக்கே, டயட் ஃபாலோ அப்படின்வாங்க. வெரி குட். ரிசல்ட்டே சொல்லிடும் மேம். நமக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா எதுவுமே கேட்க வேண்டாம். அவங்களும் ஹாப்பியா வரும்போதே சிரிச்சுட்டே வருவாங்க. அப்படின்னு உங்ககிட்ட இது காட்டணும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னுவாங்க. நானும் வரும்போதே ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்க, கிட்னி பேஷண்டா இருந்தாலும் சுகரா இருந்தாலும் ரிப்போர்ட் பார்த்தா தான் எனக்கும் கொஞ்சம் பெருமைப்பா அப்படின்னு நிம்மதியா இருக்கும். ஸோ அப்புறம் நீங்க கேட்டது வந்து அந்த ஃப்ரூட் என்ன சாப்பிடலாம்? ஆமா, பழங்கள் சொல்லுங்க மேம். கொய்யா சாப்பிடலாம் மேம். கொய்யா வந்து நல்லது. அததான் மேம் கொடுத்தேன். ஒரு லேடி பயந்துட்டாங்க, ஐயோ எனக்கு சுகர் இருக்கு நான் சாப்பிட மாட்டேன்ட்டு. இப்ப பாவம் தெரிஞ்சுப்பாங்க. பொதுவாகவே நிறைய பேர் வந்து பழங்கள் சாப்பிடவே கூடாதா, இல்லை சாப்பிடலாமா, நைட்டு வந்து நான் ஃப்ரூட் டயட் எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க. ஸோ இரவு நேரத்தில் பழங்கள் எடுக்கிறது தவிர்த்துக்கலாம். காலை நேரத்தில் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட். காலை பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து கொய்யா ரொம்ப சிறந்தது. டெய்லி ஒரு 10 துண்டுகள் அளவுக்கு இல்லை முழு கொய்யா அப்படியே நம்ம சாப்பிடலாம். பப்பாளி ரொம்ப ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயாளிகளுக்கு பப்பாளி ரொம்ப, மலச்சிக்கல் இருந்துகிட்டே இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா பப்பாளி சிறந்தது. மாதுளை சாப்பிடலாம். பேரிக்காய் நல்ல சிறந்தது. இப்போ இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த பனங்கிழங்கு சாப்பிட்டுக்கலாம். பழம் கிடையாது, இந்த பனங்கிழங்கு தவறாம அது கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. ஃபைபர், ரிச் ஃபைபர், நர்வ்ஸுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்தனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு மெடிசின்ஸ் 1-2 இல்லைங்க, நிறைய மருந்துகள் சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. அதுவும் நார்மலாக நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், டைப் 1 டயபிட்டிஸ், டைப் 2 டயபிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் சித்தர்கள் இதை 30 வகையாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நீரிழிவு நோயை 30 வகையாக சொல்லிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு வகைக்கும் அந்த வாதம், பித்தம், கபத்தை அடிப்படையாக வைத்து மருந்துகள் கொடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். யாருமே பயந்துக்க வேண்டாம். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ மேம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பழங்களே சாப்பிடல நிறைய பேர், பாவம் சுகர் பேஷண்ட் உள்ளவங்க. என்ன சிம்டம்னு தெரியல, அந்த சிம்டம் அழகாக சொல்லிட்டீங்க. இங்கே வந்து நம்ம போகர் சித்தர் சொன்ன அந்த மெடிசன் கொடுக்குறீங்க, அது இதை விட என்ன மேம் வேணும்? தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்க. சுகர் வந்தால் என்னங்க ஏன் பயப்படுறீங்க? ஒரு பயமும் இல்லை. அது சுகருன்றது ஒரு வியாதியே இல்லையா எங்கள் மேம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. எங்கள் போகர் சித்தர் சொன்ன மெடிசன் கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? சித்தரே சொல்லியிருக்காரு இதை சாப்பிட்டா சரியாகும் அப்படின்னு, அதை எங்கள் மேம் கொடுக்குறாங்க. நல்லா ஆரோக்கியமாக இருங்க. சுகராது அதை எல்லாம் தூக்கி போட்டு இங்கே வாங்க, நித்யா மேம்கிட்ட அப்பாயின்மெண்ட்டை வாங்கி உங்களுக்கு எவ்வளோ சுகர் இருக்குதுன்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரூட்ஸே நிறைய பேர் சாப்பிட்றதில்ல, பாவம் சுகர் பேஷண்ட் உள்ளவங்களாம் எந்த ஃப்ரூட் சாப்பிட்டாலும் சுகர் ஏறிடுதுன்னு நினைக்கிறாங்க. இல்லையா, 3 பழம் 3 ஃப்ரூட் சொல்லிட்டாங்க பாருங்கள். பப்பாயா, கொய்யா பழம், நாவப்பழம் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பனங்கிழங்கு சொல்லியிருக்காங்க, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேர் பனங்கிழங்கு, ஒருவேளை நம்ம சுகர் இருக்கிறனால கிழங்கு வகைகள் சாப்பிடாதுன்னு சொன்னதுனால பனங்கிழங்கே சாப்பிட்றதில்ல. இப்போ சீசன், நல்லா வாங்கி பனங்கிழங்கு சாப்பிடுங்க. அதை விட பெஸ்ட்டு எங்கள் மேம்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதானே. செக் பண்ணிட்டா உங்களுக்கு எல்லாத்தையும் அவங்க ட்ரீட்மெண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.